அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபி இலக்கணத்தினுடைய பாடத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் இஸ்முன், பெயர் சொல். மேலும் அதிலிருந்து எடுக்கப்படக்கூடியவைகளும் அதனுடைய தன்மைகளை பற்றியும், மேலும் அதிலிருந்து இருக்கக்கூடிய முபாலகத்து இஸ்மில் ஃபாயில் அப்படின்னா என்ன, அதை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், பெயர் சொல்லிலிருந்து என்னென்னவெல்லாம் எடுக்கப்படுகிறது, என்னென்ன வகைகளெல்லாம் அந்த பெயர் சொல் பிரிக்கப்படுகிறது என்பதைத்தான் இந்த படத்தின் மூலமாக விளக்குகிறார்கள். முதல்ல பெயர் சொற்கள், அதை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. மஸ்தர், ஜாமித் அப்படின்னு சொல்லி பெயர் சொல்லை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. அந்த மஸ்தரான பெயர் சொல்லிலிருந்து பின்வரக்கூடிய 5 விஷயங்கள் பிரிந்து வருகிறது. முதல் விஷயம் இஸ்முல் ஃபாயில் அப்படின்றது. ரெண்டாவது விஷயம் இஸ்முல் மஃபூல் என்பது. இதைத்தான் நம்ம போன பாடத்தில் பார்த்தோம். மூணாவதாக முபாலகத்து இஸ்மில் ஃபாயில். நான்காவதாக அஸ்ஸிஃபத்துல் முஷப்பஹத்து பி இஸ்மில் ஃபாயில். ஐந்தாவதாக இஸ்மு தஃதீல் என்பதாக 5 விஷயங்கள் ஒரு மஸ்தரான இஸ்மிலிருந்து பிரிந்து வருகிறது. இப்போ முபாலகத்து இஸ்மில் ஃபாயில் அப்படின்னா என்ன, அதை பற்றி இதில் சொல்கிறாங்க. அதிகமாக ஒரு செயலை செய்பவனை குறிக்கக்கூடியது தான் இந்த முபாலகத்து இஸ்மில் ஃபாயில். பொதுவாக இஸ்முல் ஃபாயில் அப்படின்றது ஒரு செயலை செய்பவன், அது எந்த செயலாக இருந்தாலும் ஒரு செயலை செய்கிறான்னா அவனுக்கு இஸ்முல் ஃபாயில்னு சொன்னாங்க. இப்போ முபாலகத்து என்பது அதிகமாக ஒரு செயலை செய்யக்கூடியவனை குறிக்கிறது. உதாரணமாக காஃபிர் அப்படின்றது இருக்குது. காஃபிர் என்பது அரபி வார்த்தையில் காஃபிர் அப்படின்னு சொன்னால் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் என்று பொருள். அதே வார்த்தையை கஃபார் என்று சொன்னால் அதிகமாக பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் என்ற பொருளை கொடுக்கிறது. அடுத்ததாக இந்த முபாலகத்து இஸ்மில் ஃபாயில் என்பது எப்படியெல்லாம் வரும் என்பதற்கு சில முறைகளை இங்கு கொடுத்திருக்கிறார்கள். என்னென்ன முறைகளிலே முபாலகத்து இஸ்மில் ஃபாயில் என்பது வரும் அப்படின்றத இங்கே பட்டியலிட்டிருக்கிறாங்க. முதல்ல என்ன சொல்கிறாங்க, ஃபஆலுன் என்ற முறைப்படி வரும். ஃபஆலுன் என்பதை போலத்தான் கஃபாருன், பாவங்களை அதிகமாக மன்னிக்கக்கூடியவன். ஃபுஊலுன் என்ற முறைப்படி வரும். அதே போலத்தான் கஃபூருன், பாவத்தை அதிகமாக மன்னிக்கக்கூடியவன். அதே போல் மிஃஆலுன் என்ற முறைப்படி வரும். அடுத்ததாக ஃபுஐலுன் என்ற முறைப்படியும் வரும். அதுக்கடுத்தது ஃபைலுன் என்ற முறைப்படியும் வரும். இப்படி 5 முறைகளின்படியும் முபாலகத்து இஸ்மில் ஃபாயில் என்பது வருகிறது. அடுத்தது இந்த முபாலகத்து இஸ்முல் ஃபாயில் என்பதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இஸ்முல் ஃபாயிலை போல தாங்க முபாலகத்து இஸ்முல் ஃபாயில் என்பதும். இதை பெயர் சொல்லாகவும் அல்லது தன்மையாகவோ பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணமாக ஹப்பாசுன் அப்படின்றது ரொட்டி செய்பவர், இது இஸ்முல் ஃபாயிலாக இருக்கிறது. அடுத்தது தன்மையாகவும் பயன்படுத்தலாம். அதுக்கு உதாரணமாக ரப்புன் கஃபூருன், அதிகமாக பாவங்களை மன்னிக்கக்கூடிய இறைவன் என்று தன்மையாகவும் பயன்படுத்தலாம் என்று 2 விதமாக இந்த முபாலகத்து இஸ்மில் ஃபாயிலை பயன்படுத்துவதற்கு இங்கே உதாரணத்தை கொடுத்துருக்குறாங்க.